எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி? இத்தனை நாள் என்ன நாள் அது? எத்தனை நாளைக்கு நீ திசை திருப்ப? ஒரு நாள். இவன் மகன் இந்த நிலத்தில் இருந்து சொல்றான், இந்த நிலத்தில் நான் பிறந்த மண் இருந்து சொல்றான். நவம்பர் 26 27 தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா, நடத்தி காட்டும்டா. அன்னைக்கு உங்க சட்ட நாள், உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறேன்டா, எங்க போகுதுன்னு பாக்குறேன். ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல, சட்ட நாள் வரல? ஏன் வரல? எனக்கு தெரியும்டா. ஏன்? பிரபாகரன் மகன் பதறான்டா, நிமிர்றான்டா. ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம 36,50,000 வாக்க வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்ல, அவன் அல்லடா. இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுதுடா, அவனை தள்ளுது. சோர்ந்துருவானோ, அண்ணன் தளன்றுவானோ, மனத்து உளைச்சலுக்கு ஆளாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சியல். செத்த தங்கச்சி, செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கான்ல, அவன் அடிக்கிறான். ஒரு தங்கச்சி அடிக்கிறாடா சுவிஸ்ல இருந்து. என்னப்பா அண்ணா, நீ சோர்ந்துராத அண்ணா, நீ கவலைப்பட்டாத, துவன்றாத, பாட்டுக்கு போயிட்டே இரு, நீ பாட்டுக்கு போ அண்ணா. நீ உன்னை பார்க்காத செத்த மாவீரன் நிறைய இருக்கான், உன்னை பார்த்து செத்தவன் இருக்கான்ல, அவன் ஆன்மா உன்னை கைவிடாதல்லன்னா, உன் கூட வரும். நீ போ, நீ தைரியமா போ என்றார்.